வணக்கம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு. அதனால் சங்கரா மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு கழுவுனதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் வந்து அதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக வந்து அதை கிளறி வச்சுக்கலாம். அதில் ஒரு மீன் வந்து விழுந்துருச்சு, அதை கழுவி யூஸ் பண்ணியாச்சு அதையும் சேர்த்து. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்க போகிறோம். இதுக்கடையில் வந்து நான் குழம்புக்கான மசாலாஸ் எல்லாம் அரைச்சி ஆட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஊற வச்ச மீனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா அதில் வந்து சேர்த்துக்கிறோம். மீன் வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ் போதும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை கிண்டும் போதுமே வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டணும், இல்லைனா வந்து முள்ளெல்லாம் உடஞ்சிரும். போட்டேன், இப்போ எல்லா மீனும் போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீன் வெந்துடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால நல்ல சிகப்பு கலரில் தெரியுது. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ பொறுமையாக கிண்டுறேன்னு. ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும், அதில் முள்ளெல்லாம் வந்து குழம்புல கலந்துரும். குழந்தைங்களுக்குலாம் அது சாப்பிட்றது நல்லதில்லை. ஸோ அதனால தான் சேஃபாக கலக்கணும். அதே சமயம் நாங்கள் வந்து வஞ்சரம் மீன் வாங்கினோம், அது வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஃப்ரைக்காக. ஸோ மசாலாலாம் தடவி ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் லெமனையும் ஒரு ஹாஃப் லெமனை வந்து புளிஞ்சு விடுறேன். அதுவும் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை லீஃப் போட்டிருக்கேன். ஸோ அது சேர்த்தாலும் வாசமாக இருக்கும். இதோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதுவும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம்.